இரண்டு பலம் பொருந்திய அணிகளுக்கு இடையிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான அவர்களுக்கான காரணிகளும் இருக்கின்றன. ஆனால் இதன் மூலமாக எங்களை போன்ற நாடுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே இது தொடர்பாக உலகத்தில் பல்வேறு தரப்பட்ட நடவடிக்கைகள், பல்வேறு தரப்பட்ட வேண்டுகோள்கள், பல்வேறு தரப்பட்ட வலியுறுத்தல்கள் எல்லா பக்கத்தாலே நடந்து கொண்டு நாங்கள் நம்புகின்றோம். மிகவும் குறுகிய காலத்திற்குள் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஒன்றை நாங்கள் எட்ட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆகவே யார் சரி சொல்லுவாங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த அந்த எரிபொருள் பிரச்சனையும் இந்த முறை ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருள் பிரச்சனையும் ஒன்று என்று சொல்லி ஒன்று இல்லை. மிகவும் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கூட அவங்க நாட்டில் எரிபொருள் இல்லைன்னு சொல்ற போர்டை இன்னைக்கு போட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இன்னைக்கு முகாமைத்துவம் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். முதலாவது எங்களோட மின்சார தேவை தெரியும். இப்போ கூட காலம் ஆரம்பிக்குது. ஆகவே நீர் மூலமாக நாங்கள் மின்சாரம் உற்பத்தி செய்கிறதிலே ஒரு சிக்கல் ஏற்படலாம். ஆகவே நாங்கள் எரிபொருளை சேமிப்பதன் மூலமாக நாங்கள் இன்னொரு பக்கத்தில் நாங்கள் அவற்றிலே நாங்கள் மின்சார தேவைக்கும் நாங்கள் பாவித்துக் கொண்டு மக்களுக்கு கியூஆர் முறை மூலமாகவும் நாங்கள் வழங்கி கொண்டு இப்போ நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன்னா பொது நிர்வாக அமைச்சு தற்பொழுது உட்காட்டமைப்பு பொது நிர்வாக மாகாண சபை அமைச்சு இந்த வீட்டிலிருந்து வேலை செய்வது தொடர்பான அந்த மிகவும் தீவிரமான கலந்துரையாடல்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நினைக்கிறேன் இதெல்லாம் பாலிசி சம்பந்தப்பட்ட டிசிஷன். இது நாங்கள் ஒரு நாளில் இல்லாட்டி ஒரு மணி நேரத்தில் நாங்கள் எடுக்கிற டிசிஷன் இல்லை. இது நீண்ட ஒரு டிஸ்கஷன். நினைக்கிறேன் ஒரு குறுகிய காலத்திற்குள் அது தொடர்பான உங்களுக்கு அந்த விடயங்கள் உத்தியோகபூர்வமாக உங்களை வந்தடையும். அப்போ நான் நினைக்கிறேன் இது ஒரு சரியான மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவம் உண்டு. அந்த முகாமைத்துவத்தை நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். உலக ரீதியில் பல்வேறு தரப்பட்ட சவால்கள். இப்போ கோவிட் எப்படி கொரோனா கால பகுதியில் நாங்கள் எல்லாரும் உலக மக்கள் எல்லாரும் கொரோனா பாதிக்காத நாடுகளில் உலகத்தில் உலக மக்கள் எல்லாரும் அந்த பிரச்சனைக்கு எப்படி முகம் கொடுத்தார்கள். நாங்கள் இந்த பிரச்சனைக்கு எல்லாரும் உலக மக்களாகிய எல்லாரும் நாங்கள் முகம் கொடுப்போம். புதிய நாடுகள்கிட்ட இருந்து இதுக்கு முதல்ல நாங்கள் வாங்காத நாடுகளாக இருக்கலாம், இதுக்கு முதல்ல வாங்கி நாங்கள் நிப்பாட்ட நாடுகளாக இருக்கலாம். அந்த நாடுகள் மூலமாகவும் நாங்கள் எரிபொருளை வேறு திசைகளில் இருந்து இந்த கடல் வழி போக்குவரத்து பாதிக்கப்படாத வேறு திசைகளில் இருந்து உங்களால் கொள்வனவு செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே ராஜதந்திர ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நாங்கள் எல்லா பக்கத்தாலே நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். ஆகவே அது ஒரு விடயம். ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தான் நாங்கள் இன்றைய இந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து வைக்கின்றோம். ஆகவே இந்த வேலை திட்டத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மிகவும் ஒரு முக்கியமான வேலை திட்டம். இதில் பல்வேறு தரப்பட்ட விடயங்கள், அதாவது சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விடயம், சமூகம் சம்பந்தப்பட்ட விடயம், அதுபோன்று பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விடயம், இவ்வாறு பல்வேறு கோணங்களையும் உள்வாங்கப்பட்ட விடயங்களை இந்த தேசிய வினைத்திறன் செயலகம் மூலமாக அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வேலை திட்டம். ஆகவே நாங்கள் நம்புகிறோம் இதன் மூலமாக அதி உச்ச அந்த பிரதிபலன்களை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றது நம்பிக்கை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்று தேசிய ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்படுகின்ற இந்த வேலை திட்டங்களில் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 8 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் நாங்கள் ஆரம்பித்து வைக்கின்றோம். நான் இதுக்கு முதல்ல கந்தலாக்கி நான் போயிட்டு வந்தேன். வேறு வருடங்கள் இருக்குது, வேறு வருடங்களுக்கு எங்களுக்கு போகலாமா போனது. ஆனால் நான் சந்தோஷப்படுறேன் இந்த கிராமத்துக்கு நாங்கள் வந்ததே. காரணம் என்று சொன்னால் தேசிய ரீதியாக நிறைய வேலை திட்டங்கள் பல்வேறு தரப்பட்ட சந்தர்ப்பங்களில் இடம்பெற்றிருந்தாலும் குறிப்பாக சில கிராமங்கள் கடந்த காலங்களில் புறக்கணிக்கப்பட்ட கிராமங்களாகத்தான் இருக்கின்றன. அவை அந்த மக்களும் தொடர்ந்தும் சொல்லொன்னா துயர்களுக்கு முகம் கொடுத்த வண்ணம் தான் இருக்கின்றனர். அவை இந்த விடயங்கள் தொடர்பாக நானும் நமது பிரதேச செயலாளரும் ஒரு நீண்ட உரையாடல்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அதில் நாங்கள் ஒரு ஆரம்ப கட்ட நகர்வுகளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த கிராமத்தில் இந்த விடயத்திலே நாங்கள் ஆரம்பித்து வைப்பது தொடர்பான விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்று. அது மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்களில் இந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றினையும் நாங்கள் நிச்சயமாக தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், வருமானத்தை அதிகரிக்கும் விடயமாக இருக்கலாம், இன்னும் ஒரு புறத்தில் நமது காணி பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் முனைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் நம் கண் முன்னே தீர்த்து வைக்கப்பட வேண்டிய விடயங்களாக காணப்படுகின்றது. நாங்கள் அவற்றினையும்
நாங்கள் தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் எத்தனைக்கின்றோம். நாங்கள் நிச்சயமாக மிகவும் குறுகிய காலத்திற்குள் நாங்கள் அவை தொடர்பான நிரந்தரமான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம். மக்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் மின்சாரத்தை வழங்குவது எமது குறிக்கோள். அதற்கான பணம் எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் அவற்றினை எந்தெந்த சந்தைகளில் நாங்கள் கொள்வனவு செய்வது என்பது தொடர்பாக நாங்கள் தற்பொழுது மிகவும் தீவிரமாக நாங்கள் வேலை திட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதனையும் நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் செய்வோம். அது மாத்திரமல்ல, மக்களுக்கான அத்தியாவசிய எரிபொருள்களையும் நாங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் நாங்கள் தொடர்ந்தும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதன் அடிப்படையிலே நாங்கள் சில பல மாற்றங்களை, சில பல சீர்திருத்தங்களை நாங்கள் செய்ய நேரிடும். ஆனாலும் எப்போதும் இலங்கை மக்கள் இவ்வாறான சவால்கள் ஏற்படும் வேளையிலே ஒன்றாக நாங்கள் ஒற்றுமையுடன் நாங்கள் கடந்து சென்றிருக்கின்றோம். நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதுபோன்று நாங்கள் இந்த விடயத்திலும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக நாங்கள் செயற்படுவோம் என்று நான் மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.